முடியாத ராஜ்யம். அவரோட ராஜ்யத்துக்கு there is no end. அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். You and I belong to a King of Kings, to a Lord of Lords, to a God whose kingdom cannot be shaken. That's why the word of God says we are receiving a kingdom that cannot be shaken. Amen. நான் உன்னிடம் விசுவாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மற்றவர்களை யாருமே விசுவாசிக்கல. ஆமென், ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் குமாரர்களாக குமாரத்தியாக இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆனாலும் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் நம்ம இல்லையா? ஒரு மகா பிரதான மகா பெரிதான ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? Yes or no church? Yes or no? இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன் ஐயா உங்களை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ராஜா உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ராஜாவாக இருக்கிறார். உங்களுக்காக எழும்பி செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் ஐயா. Amen. Hallelujah church. Amen. Can we say glory to Jesus in this place? Come on, can you say, all those who say glory to Jesus in this place, can you lift up your voice and say thank you Lord for my life, thank you Lord for all the things you have done. ஆண்டவரே நீங்க செய்த காரியத்துக்கு எல்லாமே நன்றி ஆண்டவரே, நீங்க செய்வீங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி ஆண்டவரே. அப்பா என்னை மறவாமல் நினைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, we glorify you in this place oh God. We'll lift you up in this place, oh God. You are the King of Majesty, ஆண்டவரே நீங்க மகத்துவம் நிறைந்த ராஜாவாக இருக்கிறீங்க. நீங்க மகிமை நிறைந்த ராஜாவாக இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை போல் வேற யாருமே இல்ல ஆண்டவரே. இந்த இடத்துல நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம் தகப்பனே. உங்களை நேசிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் உங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எத்தனை பேர் இங்க சொல்றீங்க என்னோட தேவன் அழகானவர் ஐயா? ஆமென். இந்த வாரம் முழுவதும் நான் ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்கும் பொழுது there was such sweetness in the presence of God, there's such beauty in the presence of God. I just felt இதே நான் தேவன்கிட்ட ஒரு காரியத்தை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே நீங்க அழகானவர். ஆமென். அழகான கண்கள் மாற்றும் உங்களை பார்த்த தேவன் இல்லை அவரு. அழகான இருதயம் உள்ளவர் அவர். He is a God who has a beautiful heart. Don't be discouraged about what happens here, what happens doesn't happen. Everything depends on the Holy Spirit. God does what we cannot do. புரியுதா என்ன சொல்றேன்? Don't let discouragement settle you. புரியுதாங்க என்ன சொல்றேன்? Yes or no church? Yes or no? அவர் அழகான இருதயம் உள்ளவர் ஐயா. Amen, amen. இங்க எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறீங்க? Can I see your hands? How many of you are Jesus lovers in this place? அவர் ரெண்டு கையை தூக்குறாரு. How many of you are lovers of God in this place? Okay, how many of you love me in this place? எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறீங்க? மறுபடியும் கையை தூக்குறீங்களா? Oh, the children are so. How many lovers of Jesus in this place? Amen church. Amen. இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? ஆமென். ஆமென். பாருங்க தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்னா சும்மா வாயின் வார்த்தையினால நேசிக்கிறவர்கள் இல்ல தேவனை முழு உள்ளத்தோட நேசிக்கிறவர்களாக இருப்போமா? முழு உள்ளத்தோட நேசிக்கிறவர்களாக நம்ம இருப்போம். Alright, we are lovers of God. Lovers of God சொல்லும்போது பாருங்க நான் போன வாரம் சொன்னேன் ஏன் யோசேப்போட தேவன் வந்து இருந்தார்னா எல்லா காலத்திலயும் யோசேப் கடந்து போன எல்லா நிலையிலயும் யோசேப் கடந்து போன எல்லா ஸ்தானத்திலயும் ஏன் தேவன் கூட இருந்தார்னா ஏனென்றால் யோசேப்பு தேவனையே தான் பிடித்துக் கொண்டிருந்தார். யோசேப்பு தேவனுக்குள்ள தான் நிலைத்துக் கொண்டிருந்தார். யோசேப்பு தேவனுக்குள்ள நிலைத்திருந்த வாசிதான் தேவனை சார்ந்திருந்த வாசிதான்
தேவனை தீவிரமாக வாஞ்சித்த வாசித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவனோட வாழ்க்கையில இருக்கிற நிலைகளும் ஸ்தானங்களும் அது முக்கியப்படுத்தாம தேவன் தான் எனக்கு எல்லாமே சொல்லி நேசித்தபடினால் தேவனும் யோசேப்போட இருந்தது. மற்றவர்கள் தேவன் யோசேப்போட இருந்தது காண்டார்கள். Amen. Not only God was with Joseph, church. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? But Joseph clung to God. Joseph held on to God. Joseph didn't give up on God. Joseph didn't let go of God. No matter what he went through. அவ்வளோ உபத்திரவத்திலையும், அவ்வளோ நிந்தையிலையும், அவ்வளோ அவமானத்திலையும் யோசேப்பு தேவனை விடவில்லை. ஆமென். புரியுதாங்க? அவரு பாருங்க, அரண்மனையிலே பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஆமாவா இல்லையா? அந்த சிறையில அவரு சிறையில இருக்கும் போதும் சரி, அடிமையாக இருக்கும் போதும் சரி, அவங்க அப்பா வீட்டுல இருக்கும் போதும் சரி, ஆமாவா இல்லையா? ஏசனோ அவரு தேவனை நேசித்தார். ஆமென். நிறைய இடத்துல அவருக்கு நிறைய எஜமான்களும் இருந்தார்கள். ஆனாலும் அவரோட கண்களும் இருதயம் என்னைக்குமே ஆண்டவரோட இணைந்து இருந்தது. ஐயா, he abided in God. கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆமென் சர்ச். ஆமென் சர்ச். பாருங்க, நான் போன வாரம் I close with this, right? மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனத்துல போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குதுன்னா, இரண்டு எஜமான்களை ஊழியம் செய்ய ஒருவனும் கூடாது. ஆமாவா? ஏனென்றால் ஒருவனை பகைத்து இன்னொருத்தவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுடைய வார்த்தையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். ஆமாவா இல்லையா? தேவனையும் அப்புறம் அதை தொடர்ந்து படிக்க அந்த கடைசி சென்டென்ஸ், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நீங்க ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? அதே நேரத்துல தான் ஆண்டவரும் எனக்கு வேணும், உங்களை வேலைக்கு போலன்னு சொன்ன நாளைக்கு ரிசைனேஷன் கொடுத்துடாதீங்க. பாஸ்டர் பிரீச் பண்ணாங்க நேத்து, நாங்க யாருமே வேலைக்கு போக கூடாதுன்னு, கள்ள போதன மாதிரி. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? நான் என்ன சொல்றேன்னா, நம்மளோட வாழ்க்கையில ஆண்டோட இடத்தை யாருனாலையும் எதுவும் எடுக்க கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஆமென். ஆண்டவர் என்னைக்குமே ஆண்டவர் தான். சில பேர் ஆண்டவர் பிரையாரிட்டி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி பார்க்க போனா ஆண்டவர் பிரையாரிட்டி லிஸ்ட்லயே ஃபர்ஸ்டா இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கையே அவர்தான். அவர் என்ன நம்ம லிஸ்ட்ல போடுறோம்? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? He is everything. You understand not? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? Yes or no? Yes or no? Yes or no church? ஆமாவா இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம பாருங்க, உலகத்துல இருக்கிறவர்களாக தான் இருக்கிறோம். ஆனா உலகத்துக்கு சொந்தமானவர்கள் இல்ல. உலகத்தை நம்ம பின்தொடர்ந்து உலகத்தை நம்ம பர்சியூ பண்ணி நம்ம போக முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, if the love of the world is in you, if you love the world, the love of the Father is not in you னு பைபிள்ல போட்டிருக்கிறது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no? So ஒருவரை மாற்றும் இன்னைக்கு நீங்க தேர்ந்தெடுக்கலையா? நீங்க யாரை சேவிக்க போறீங்க வாழ்நாள் முழுவதும்னு, யாரை நீங்க ஆராதிக்க போறீங்க வாழ்நாள் முழுவதும் சொல்லி உறுதியாக தைரியமாக நின்று நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்றீங்க தானேக்கா? நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்றீங்க தானே ஐயா? ஆமா ஐயா. ஏன் முதல்ல நீ மாற்றிட்டு இருக்கீங்க? கண்ண பார்வையை ஆமாவா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஒருவரை யோசுவா அன்னைக்கு நின்று சொன்னார், choose today whom you will serve. Today church, I challenge you, choose today whom you will please. Is it God or man who causes you to compromise your faith? Choose today whom you will serve. Choose today whom you will love. Choose today whom you will serve and worship. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமென். பாருங்க, தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 16வது அதிகாரம் 15வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது என்ன போட்டிருக்கிறது? என்ன போட்டிருக்கிறது ஐயா?
நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். Jesus said, if you love me, Jesus said, obey my commandments. ஆமாவா இல்லையா? Yes or no? நீங்க என்னை நேசித்தால் என் கற்பனைகளை நீங்க கைக்கொள்ளுங்கள். ஆமாவா இல்லையா? தேவனுடைய கற்பனை சொல்லும்போது, தேவனுடைய கட்டளை சொல்லும்போது, ஐயா தேவனுடைய வார்த்தை பாருங்க, the word of God is full of the word of God. Yes or no? We have to obey every word. நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் கீழ்ப்படிகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தை நிமித்தம் நம்ம வாழ்றவர்களாக இருக்கணும். ஆமாவா இல்லையா? Yes or no church? ஆமாவா இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோட வார்த்தையில ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார். எது மகா பெரிதான பிரதானமான கட்டளை? அவரோட கற்பனை. நீங்க சொல்லுங்க போகும். முதல்ல சொன்னீங்க தானே, I am a lover of God. ஐயா சொன்னீங்களா இல்லையா? கையெல்லாம் தட்டுனீங்க. ஆமாவா இல்லையா? சும்மா தட்டுன பாஸ்டர், ஒரு ஃப்ளோல அப்படியே உற்சாகமா வந்துச்சுன்னு சொல்றீங்களா? ஆமென். All of you said you are a lover of Jesus, right? This place. All of you said you are a lover of God in this place, right? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? Yes or no? ஆண்டவர் கொடுத்த the greatest commandment என்ன தெரியுமாயா? மார்க் 12வது அதிகாரம் 30வது வசனத்துல போட்டிருக்குது, உன் தேவனாகிய கர்த்தரை இடத்தில் உன் முழு உள்ளத்தோடு, உன்னோட முழு இருதயத்தோடு, உன்னோட முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு, முழு பலத்தோடு, உன் பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. நீ அன்பு கூறுவாயாகவே அது பிரதானமான கட்டளையாக இருக்குது. என்னது? ஆக பிரதானமான கட்டளையாக இருக்குது. To love God, Jesus said, love the Lord your God with all your heart, your strength, your mind. Right? And that is the greatest commandment. ரெண்டாவது சொன்னாரு, love your neighbors, you love yourself. ஆமாவா இல்லையா? ஆனா பிரதானமான கட்டளை என்னது? தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குது. கட்டளை கற்பனை கொடுக்கும் போது அதை என்ன செய்யணும்யா? அது கீழ்ப்படியணும் தானே? ஆமென். So lovers of God ன்னு சொல்லும் பொழுது கடைசி கால சபை நீங்களும் நானும் தேவனை நேசிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். தேவனை பின்தொடர்வர்களாக இருக்கும் போதுன்னு சொல்லும் பொழுது சும்மா வாயின் வார்த்தையினால் இல்ல, ஆனா முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு நாம் தேவனை அன்பு கூறுவர்களாக இருக்கணும். புரியுதாக என்ன சொல்றேன்னு? எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா இல்ல வேற எங்கேயாவது இருக்கிறீங்களா? புரியுதாக என்ன சொல்றேன்? எஸ் சர்ச் பாஷா மலேசியா சர்வீஸ் நடத்துவோமா? ஓகே, புரியுதாக என்ன சொல்றேன்னு? எஸ் or no church? You get what I'm saying, right? புரியுதாக என்ன சொல்றேன்னு? எஸ் or no? சோ முதலாவது நான் என்ன சொன்னேன்? நாம் தேவன் என்ன சொல்லியிருக்காரு? நம்ம தேவனை நேசிக்கிறவர்களாக நம்ம இருந்தோம்னா, தேவன் சொன்னார், என் இடத்தில் அன்பா இருந்தனா என் கற்பனைகளை நீ கைக்கொள்ளு சொன்னார். இரண்டாவது நான் என்ன சொன்னேன்? தேவன் கொடுத்த அவரோட கற்பனை என்னையா? பிரதானமான கிரேட்டஸ்ட் கட்டளை என்னது? பண்ற மாதிரி இருக்கு. அதுதான் வந்து பிரதான கற்பனையாக இருக்கிறது, பிரதான கட்டளையாக இருக்கிறது. ஆமாவாடியா? உண்மையிலே தேவனை நேசிக்கிறவர்கள் சொன்னாக்கா நம்ம என்ன செய்வோம்னா, மத்திய 6வது அதிகாரம் 24வது வசனத்தை போல ஒரு எஜமானை மாற்றும் சேவிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, தேடுறவர்களாக, நேசிக்கிறவர்களாக நம்ம இருப்போம். ஆமென். ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு கரத்தை தட்டுறீங்களா? யோசேப்பு ஆண்டவரை முழுமையாக நேசித்த ஒரு மனிதனாக இருந்தார். He was a lover of God. ஆமாவா இல்லையா? பாருங்க, இன்னைக்கு I want to talk to you about சில நபரை குறித்து நான் பேச போறேன். எப்படி எல்லா சூழ்நிலையும் நிமித்தம், எப்படி எல்லா
எல்லாத்துக்கும் மேலாக அவர்கள் தேவனை மாற்றும் நேசித்தார்கள், தேவனை மாற்றும் தேடினார்கள், தேவனை மாற்றும் ஆராதித்தார்கள், தேவனை மாற்றும் சேவித்தார்கள். Amen church. புரியுதாக என்ன சொல்றேன்னு? இந்த மூணு நபர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்னா பாத்தீங்க, they were young men like brother Kelvin, brother Robert, brother Surenon. They were brother Jeremiah, brother Sarvanan, any other young men, John the Baptist, Jabez, பேர் மாறிட்டாங்க. ஆமாவா இல்லையா? Yes or no? இவர்கள் இல்ல like Nathaniel, I see as my small son. So when I said young men, they are their 30s, you are a teenager, right? Okay? Or feel பண்றாரு. என்னைய மறந்துட்டாங்க. I will never forget you. You understand or not? நீ young man அடா, நீ சின்ன பையன். ஓகேயா? Okay? ஆமாவா இல்லையாங்க? இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்னா பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்துல நின்றவர்களாக இருந்தார்கள். ஆமென். அவங்க ஏற்கனவே இந்த உலகத்துல ஒரு நல்ல அந்தஸ்து உள்ளவர்களாக தான் இருந்தார்கள். ஒரு பதவி அவங்களுக்கு இருந்ததுதான், ஒரு உயர்ந்த பதவி, ஒரு அதிகாரம் அவங்களுக்கு இருந்ததுதான். ஆமாவா இல்லையா? எஸ் or no? ஆனா அது எல்லாமே அது வெற்றிக்கு மேலாக, அவங்களோட நாமத்துக்கு மேலாக, அவங்களோட அந்தஸ்துக்கு மேலாக, அவங்களோட பதவிக்கு மேலாக அவங்க உயிருக்கு உயிராக மாற்றும் தேவனை நேசிக்கவில்லை. ஆனா அவங்களோட உயிருக்கு மேலாகவே தேவனை நேசித்தார்கள். ஐயா, there's a difference to love God with all your life and to love God above your life. If you love God above your life, you will be willing to die for Him. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no? ஆண்டவரே இவர்கள் அவங்க உயிருக்கு மேலாகவும் நேசித்தார்கள், உயிருக்கு உயிராகவும் நேசித்தார்கள். இந்த உலகத்துக்கு மேலாக, எல்லா காரியத்துக்கும் மேலாக தேவனை நேசித்தவர்களாக இருந்தார்கள். அது மாற்றமல்ல, அவங்க ஆண்டவரோட நாமத்துக்கும் மகிமைக்கும் அவரோட பிரசன்னத்துக்கும் அவர் மகத்துவத்துக்கும் அவரோட வார்த்தைக்கும் அவங்க தைரியமாக நின்றவர்கள், உறுதியாக நின்றவர்கள். அவங்க எடுத்த ஒவ்வொரு முடிவும், அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும், அவங்க வாழ்ந்த ஒவ்வொரு வாழ்க்கையும் யாரை தருவாங்க? வெளிப்படுத்துறது ஆண்டவரை வெளிப்படுத்துறது. They didn't say I'm a lover of God and leave the opposite. ஆனா அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும், அவங்க எடுத்த ஒவ்வொரு முடிவும், அவங்க தேவன் மேல வைத்திருந்த அந்த உறுதியான அசைக்கப்பட முடியாத விசுவாசமும் நம்பிக்கையும் அப்படியாக வெளிப்பட்டது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னா? அவங்க every action they took publicly showed their faith in God. ஆமென். அவங்க பிரைவேட்டா மட்டும் வாழலாம் இருக்கு. ஆண்டவரே நான் மட்டும், நீங்க மட்டும், எனக்கு மட்டும் தெரியும், உங்களுக்கு மட்டும் தெரியும் இல்லையா? They made sure everybody knew they loved God. புரியுதாங்க? Can you and I become that kind of generation of men and women of God who love God above everything else? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஐயா நான் சொல்றையா, மரண சவால் அவங்களுக்கு வந்தப்ப கூட, அவங்க மரண வாசலுக்கு எதிராக நிக்கும் பொழுது கூட, எப்படி சொல்றாங்க, நேருக்கு நேராக அவங்க நிக்கும் பொழுது கூட அவங்க தேவனுக்கு வாழ்றது யாருனாலையும் நிறுத்த முடியல. Amen? Amen? அவங்க பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான மரண தீர்மானத்தை, மரண த்ரெட், டெத் த்ரெட், தமிழ்ல என்ன சொல்றாங்க? டெத் த்ரெட். பயம் பண்ணுங்க, யாரா சொல்லுங்க. மரண பயம் இல்ல, டெத் த்ரெட். நீங்க சர்ச்சுக்கு வரல, ஒண்ணு போட்டுருவேன் அந்த மாதிரி. டெத் த்ரெட். ஐயா சுரேன் ஹெல்ப் பண்ணுங்க, சுரேன் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. மிரட்டல, மரண மிரட்டல் வந்தோம். மரண மிரட்டல் மட்டும் தீர்மானமே பண்ணிட்டாங்க. அந்த சூழ்நிலையை அவங்க நிக்கும் பொழுது கூட ஆண்டவர் அவங்க விட்டு கொடுக்கவும் இல்லை, ஆண்டவர் விடவும் இல்லையா, யார் பேச்சும் கேட்கவே இல்லை. அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அவங்க பயப்படல. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு?
இந்த 3 நபர் இவங்க நினைத்திருந்தா சொல்லிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு தெரியும் ஆண்டவரே நீங்க என்னை ரொம்ப நேசிக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க என்னை குறித்து எல்லா காரியமும் பார்த்துக்குவீங்க ஆண்டவரே, எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் இந்த ஒரு விஷயத்துல ஆண்டவரே நான் இன்னும் இளமையா தான் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையில இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு ஆண்டவரே, ஆண்டவரை விட்டு கொடுத்துருக்கலாம் ஆண்டவரே, நீங்க உங்களுக்கு எல்லாம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க ஆண்டவரே. They didn't say that. They could have compromised, right? Amavaliya. Nowadays generation find it so hard to defend or stand for God, even when it comes to relationships. புரியுதாங்க? But here we are talking about death. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? They could have said, ஆமா தானே சொல்லிருக்கலாம் தானே, அவன் சொல்லிருக்கலாம் தானே, ஆண்டவரே நீங்க பாத்துக்கீங்க ஆண்டவரே, எனக்கு தெரியும், பரவாயில்ல ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க கோச்சிக்க மாட்டீங்க ஆண்டவரே, நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. அவங்க பப்ளிக்கா ஆண்டவரை மறந்தளிக்கவில்லை ஐயா. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? அவன் அவங்க ஆண்டுக்குள்ள நிலைத்திருந்தார்கள். அவங்க ஆண்டுக்குள்ள நிலைத்திருந்திருந்து அவங்க தேவனுக்குள்ள இருந்த அந்த உறவை யாருனாலையும் உடைக்க முடியல, எந்த சூழ்நிலையினாலையும் உடைக்க முடியல. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? நான் எங்க வரேன்னு சொல்றேன். புரியுதாங்க? just follow. புரியுதாங்க church? You understand or not? Everybody understand, right? Yes or no? Yes or no church? ஆமாவா இல்லையா? பாருங்க, நீங்க என்ன சொல்லலாம், எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும், நீங்க பாத்தீங்களா பக்கத்துல இருந்து, ஆமாவா இல்லையா? Yes or no? பாருங்க, தேவனுடைய வார்த்தையில போட்டுருக்குது. நான் யார் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன்னா, பாருங்க, அவங்க அந்த சாதாரண அக்கினி ஜுவாலை 7 மடங்கு சூடா ஆக்கி விட்டாலும் அப்பயும் அந்த அக்கினியை பார்த்து அவங்க கொஞ்சம் கூட அசைவே இல்லையா? அந்த நேபுகத்நேசர் ராஜா அவங்களை பார்த்து அவங்களுக்கு மரண மிரட்டல் கொடுக்கும் பொழுதோ, மரண சவால் கொடுக்கும் பொழுதோ தீர்மானிச்சிட்டாரு. என்னது? வாலிபர்கள் கேளுங்க, தீர்மானிச்சிட்டாரு. தீர்மானிச்சும் அதுக்கு கொஞ்சம் கூட அவங்க அஞ்சவும் இல்லை, கொஞ்சம் கூட பயப்படவும் இல்லையா? ஆமாவா இல்லையா? அந்த ராஜ்யத்துல இருக்கிற ராஜாவின் மந்திரிமார்கள், ஆலோசகர்கள், தலைவர்கள் எல்லாமே இருந்தாங்க. ராஜ்யத்துல இருக்கிற மற்ற ஜனங்களும் இருந்தார்கள். கொஞ்சம் கூட பயப்படல. தேவனுக்கு உறுதியாக, தேவனுக்கு தைரியமாக நின்றார்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு தேவனை முழு மனதோட தேடுறவர்கள் என்னைக்குமே உறுதியா நிற்பார்கள், தைரியமாக நிற்பார்கள் தேவனுடைய பிரசன்னத்துல. ஆமென். தேவனுடைய பிரசன்னத்துல நிக்கிறவன் என்னைக்குமே ஜனங்கள் அவனுக்கு எதிராக எழும்புற ஜனங்கள் முன்பதாக நிற்க முடியும். ஏன்னா உங்களுக்கு முன்பதாக யார் நிக்கிறார் தெரியுமா? உங்க தேவனாகிய கர்த்தர் நிக்கிறார். ஆமென். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? உங்களை பார்த்து பேசணும்னா ஆண்டவரை தான் பார்த்து பேசணும். உங்களை பார்த்து ஏதாவது செய்யணும், ஆண்டவரை மீறி நடத்த வரணும். ஐயா, ஆண்டவரை கிராஸ் பண்ணி தான் வரணும். ஆமாவா இல்லையா? இப்ப சுரேனுக்கு எதிராக திட்டங்கள் எழும்பட்டும், ஆனா அந்த திட்டங்கள் வாய்க்காம போகும். ஏன்? ஆண்டவரை கிராஸ் பண்ணி தான் வரணும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? பாருங்க, இந்த 3 நபர்கள் சுபாக்கா நேபுகத்நேசரை பார்த்து என்ன சொன்னார்கள்னா, அமாலியா கண்ணகி என்ன சொன்னார்கள்? நேபுகத்நேசர் ராஜா வந்து சவால் விட்டார். அந்த ராஜா ஒரு சரியான கிறுக்கு ராஜா போல. எத்தனை வாட்டி he already encountered the miracle hand of God, but he still a bit ஒத்தா. I don't know. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏன் சிரிக்க மாட்டீங்களா நீங்க? சிரிக்காத ஊர்ல வந்து ஓகே பாருங்க. எஸ் ஹலோ, நேபுகத்நேசர் ராஜா சொன்னாரு, நான் மறுபடியும் இந்த மியூசிக்லாம் உனக்கு போடுவோம். இந்த மியூசிக்கை போட்டு நான் நிறுத்தின பொற்சிலைக்கு நீ வணங்கணும்னு சொன்ன. ஆமாவா இல்லையா? அப்படி நீ செய்யலனா, நீங்க செய்யலனா அந்த 7 மடங்கு இருக்க சூடா இருக்கிற அந்த சூளைய சொல்லுவாங்க, அக்கினி சூளை ஜுவாலை, அதுக்குள்ளே உங்களை தூக்கி போடுவோம். நான் வந்து கேக்குறேன், நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? அவர் ஐயோன்றாரு.
நம்மள worship நடத்த. நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா ஐயா வெயிட் பண்ணு, இப்பயே மியூசிக் போடுங்கன்னு சொல்லிருக்கீங்களா? ஆமாவா? இப்பயே மியூசிக் போடுங்க, வேணா நானும் மியூசிக் எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? ஆமா இல்லையாங்க? நீங்க என்ன சொல்லிருப்பீங்க ஐயா? என்ன சொல்லிருப்பீங்க? இத்ரா எஸ்தர் ஓடுறதுக்கு சான்ஸே இல்ல, தப்புறதுக்கு அங்க எங்கேயும் போக முடியாது. You are arrested. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? என்னது? அப்ப செத்து போயிடுவாங்க. நான் சொல்றேன் நான் என்ன செய்வேன்னு. என் நெருப்புல போறதுக்கு முந்தையே நெருப்பை பார்த்தோன்னே செத்து போயிருப்பேன், பயத்திலே செத்து போயிருப்பேன். ஐயோ யோ நீ நானே தூக்கிட்டு போய் அங்க போட வேணாம் ஐயா, நானே செத்து போயிருவேன் ஐயா சொன்னே. தீர்மானிச்சுட்டேன்னு சொன்னா நீ நெஞ்சு ஸ்டாப் ஆயிரும். வேஸ்டட் இஸ் எனர்ஜி. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? பாருங்க, அப்ப கூட இவர்கள் தேவனை மறுதளிக்கல. இவர்கள் என்ன சொன்னார்னா, நேபுக்கத்நேசர் ராஜாவே, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லையா? யோ ராஜா பத்தி சொல்றாங்க, ஆமாவா இல்லையா? எஸ் சொல்லோ. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உன் கையில இருந்து எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ராஜா உன் கையில இருந்தோம் இந்த எரிகிற உன்னை 7 மடங்கு சூடாக்கின அக்கினி ஜுவாலையில இருந்தோம் தேவன் நீங்களாக்கி உன் கையில இருந்து இதுல இருந்து நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார் என்று சொன்னார்கள். அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் கலந்து இருந்தார் ஐயா. அவங்க எடுத்த ஒவ்வொரு உறுதியான முடிவிலும் தேவன் கலந்து இருந்தார் ஐயா. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆனா எது தெரியுமா ஐயா ஸ்பெஷாலிட்டி? ஐயா கேளுங்க, எது தெரியுமா ஐயா ஸ்பெஷாலிட்டி? கேளுங்க. அவர் எங்களை தப்பு வைக்க போனாலும் சரி, என்னது தப்பு வைக்காம போனாலும் சரி, அவர் நிறைவேற்றாமல் போனாலும் சரி, அவருக்கு பதில் அளிக்காம போனாலும் சரி, நாங்கள் உன் தேவர்களுக்கு நான் ஆராதனை செய்ய மாட்டேன், நீ நிலத்திலே வச்சிருந்த அந்த பொற்சிலைக்கு நான் வணங்கவோ மாட்டேன்னு இவர்கள் நேபுக்கத்நேசர் ராஜாவை பார்த்து சொன்னார்கள். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? அதுதான்யா அவங்களோட விசுவாசத்துல உறுதியா நின்றார்கள். என்ன சொன்னார்கள்? தப்பு வைக்காம போனாலும் சரி, even if God doesn't deliver me. அப்படிப்பட்ட ஜனங்களை தான் இந்த காலத்துல தேவன் உங்களை என்னையும் தேடிக்கொண்டு இருக்கிறார் ஐயா. தேவனை நேசிக்கிறோம்னு சொல்றோம் தெரியுமாயா? உண்மையிலே முழு மனதோட அவங்களோட சரீரத்தை அவங்க தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாக இருந்தார்கள். அவங்க உள்ளம் தேவனோட இணைந்து இருந்தது. அதனால அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கலந்து இருந்தார் ஐயா. அவங்களோட பேச்சிலையும் மூச்சிலையும் தேவன் lovers of God. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஆண்டவர் விடுவித்தாரா இல்லையா? நீங்க எல்லாம் பைபிள் படிக்கிறீங்க. ஆண்டவர் விடுவித்தாரா இல்லையா? ஆண்டவர் விடுவித்தார். இது நல்லா கேளுங்க. மெசேஜ் ரொம்ப நீட்டா இருக்குது, கேளுங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்றது நான் சொல்லுவேன். ஆண்டவர் விடுவித்தார். ஆனாலும் உங்களோட எண்ணம் பிரகாரம் என்னோட எண்ணம் பிரகாரம் தேவன் விடுவிக்கலையா? மனிதனோட ஞானத்து பிரகாரம் தேவன் விடுவிக்கலையா? மனிதனோட லாஜிக் பிரகாரம் தேவன் விடுவிக்கலையா? மனிதனோட நேரத்தை பிரகாரம் தேவன் விடுவிக்கலையா? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஏன் திரும்பாங்க பாருங்க, நம்ம அங்க நினைத்திருக்கலாம் எல்லாமே மனிதர்கள் தானே, ஆமாவா இல்லையா? இவர்கள் இந்த 3 பேர் ஷாத்ராக் மேஷாக் அபிநேகோ தேவனை குறித்து உறுதியாக ஆஜான் அவங்க சொல்லும் பொழுது அவங்க they were ready to die for God. ஆமாவா இல்லையா? நம்ம நினைத்திருக்கலாம். பாருங்க, நேபுக்கத்நேசர் ராஜா அந்த மரண மிரட்டலை கொடுத்தாரு. மரண என்ன சொல்லுவாங்க, சவால் மிரட்டலை கொடுத்தாரு, தீர்மானிச்சிட்டாரு. ஆமாவா இல்லையா? சோ அவங்க நிக்கும் பொழுது எதிர்த்தாங்களாயா? இல்ல.
அந்த நேபுகாத்நேசர் ராஜா நினைச்சிருக்கலாம், அவர் தானே நீ கிண்டல் பண்ணாரு, அவர் தானே கேலித்தனமா பேசினாரு. ஆமாவா இல்லையா? ஆனாலும் நம்ம பாருங்க, அவர் நினைத்துக்கலாம், அவர் கூட நினைத்துக்கலாம் இவனுங்கெல்லாம் எப்படி சர்வைவ் பண்ண போறாங்க, இவனுக்கு கதை இதோட முடிஞ்சிச்சு. because he was so angry with them. உங்க பாஸ் நாளைக்கு போய் வாயாடி பாருங்க வேற இடத்துல. நீங்க அடிங்களா? நான் சரி சொல்லப்படுது. ஆமா இல்லையா? உடனே 24 hours termination is kind of very difficult, rebellious, difficult, cannot work. காமன் கிழிச்சிருவாங்க. ஆமாவா இல்லையா? He was so angry because they talked back and didn't want to obey him. அவங்க ராஜாவின் கட்டளை ஏந்தமாக தள்ளினாங்க, ஏன்னா அவங்க ராஜாதி ராஜனை சேவிக்கிறவர்களாக இருந்தாங்க. அவன் புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஐயா ரத்தம் கொதிக்கணும் ஐயா உங்களுக்கு. இங்க ஜஸ்ட் இமேஜின் இஃப் தே வர் ஹியர். நீங்க அந்த ராஜ்யத்துல ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க, உங்க முன்பதாக நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா. ஆமாவா இல்லையா? எஸ் நோ சர்ச். நீங்க எப்படி சாங்கடா சாங்கடா மீட் பண்ணிருப்பீங்க போல. அப்படியே புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? லமி எங்கயா போறீங்க நீங்க? ஆமாங்க. ஓ டாடா சார். ஓகே புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆண்டவர் பாருங்க, நேபுகாத்நேசர் ராஜா அவர் எதிர்பார்த்தாரா என்ன எனக்கு தெரியல. இந்த 3 வாலிபர்கள் எதிர்பார்த்தாங்களா எனக்கு தெரியல. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் மனிதனோட எண்ணத்துக்கு பிரகாரம், மனிதனோட ஞானத்துக்கு பிரகாரம், மனிதனோட சிந்தனைக்கு பிரகாரம் ராஜா அவரோட ராணுவத்திலே ஆக ஸ்ட்ராங்கான மேனை அழைத்தாரு. He called the most strongest men in his army to tie them. ஆமாவா? அவங்கள கட்டும் பொழுது தேவன் அவங்களை விடுதலையாக ஆக்கியிருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆனா தேவன் அப்ப விடுதலையாக ஆக்கினாரா இல்லையா? இல்ல. அவங்களை தூக்கிட்டு போகும் பொழுது அந்த நேரத்துல கூட தேவன் விடுதலையாக ஆக்கியிருக்கலாம். தேவன் ஆக்கினாரையா? இல்ல. அந்த அக்கினி ஜுவாலையோட வாசலுக்கு வரும்போது கூட தேவன் அவங்களை விடுதலையாக ஆக்கியிருக்கலாம். ஏன்னா உயிர் ஒன்னும் இருக்குது. ஆமாவா இல்லையா? அவங்க தூக்கிட்டு போனவங்களே இவர்கள் 3 பேரை தூக்கிட்டு போனவங்களே அக்கினி ஜுவாலை சூடாக இருந்த 7 மடங்கு இவர்கள் செத்து போயிட்டாங்களா? என்னது? எரிஞ்சு செத்து போயிட்டார்களா? ஆமாவா இல்லையா? இப்ப நான் சொல்றேயா, இந்த 3 பேரை அந்த அக்கினியில போடும் பொழுது, அந்த அக்கினியில இவர்கள் விழுவும் பொழுது தேவன் அங்க இருந்தாரா இல்லையா? இருந்தார். இவங்களை கட்டும் பொழுது தேவன் அங்க இருந்தாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? இவங்களை தூக்கிட்டு போகும்போது தேவன் இருந்தாரா இல்லையா? தேவன் இருந்தார். அந்த மரண சவாலை தீர்மானம் செய்யும் போது தேவன் இருந்தாரா இல்லையா? நேபுகாத்நேசர் ராஜா இயேசுவை ஆண்டவரை கேள்விப்படும் போது அங்க இருந்தாரா இல்லையா? இருந்தார். புரியுதாச்சு சொன்னா? ஆனாலும் தேவன் பாருங்க, மனிதனோட நேரத்து பிரகாரம் தேவன் அவங்கள விடுதலையாக ஆக்கலையா? மனிதனோட ஞானத்து பிரகாரம் தேவன் விடுதலையாக ஆக்கல. ராஜாவினோட ஞானத்து பிரகாரம் தேவன் அவங்களை விடுவிக்கல. எங்க தருமாயா தேவன் செயல்பட்டார்? சொல்லுங்க பாப்போம். அக்கினி ஜுவாலையில அவங்க விழுந்து, அக்கினி ஜுவாலையில அவங்க கடந்து போகும் பொழுது ஐயா அக்கினி ஜுவாலையில இருக்காங்க. enduring the fire. God was in the fire with them. Amen. That is my God and your God, church. He didn't work according to the timing of man, according to the wisdom of man. அமாலியா அக்கினி ஜுவாலையில தேவன் அவங்க மத்தியில இருந்தாரையா. அந்த அக்கினியில அவங்க கடந்து போகும் போது உங்க தேவனும் என் தேவனும் இருந்தார். 4வது மனிதனாக தேவன் அங்க வெளிப்பட்டார். அவங்க அக்கினியில இருக்கும் போது, அவங்க உழுவும் போது அந்த அக்கினியில லாஸ்ட் இதான் என் வாழ்க்கை சப்டர் அப்படியே ஓடிக்கும். கொசுவர்த்த மாதிரி மட்டல இப்படி வாழ்ந்தோமே, அம்மா ஞாபகம் வந்திருக்கோம், அப்பா ஞாபகம் வந்திருக்கோம், அப்புறம் அடிமையாக போனது ஞாபகம் வந்திருக்கோம். இவர்கள் எல்லாமே
ஆமா இல்லையா? ஆனா மறிக்கிறோம், மறித்துட்டோம் அந்த நிலைமைக்கு வரும்போது நான் என்னோட ஆண்டவருக்காக தான் நான் மறிக்கிறேன்னு சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்க. இட்ஸ் டன், என்னோட வாழ்வு இவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு, இதோட என் வாழ்க்கையை நான் தேவனுக்கு அர்ப்பணித்தேன் அவங்க நினைத்தார்கள். ஐயா உங்களை நெருப்பு கிட்ட கூட்டிட்டு போகும்போது உங்களுக்கு என்ன யோசனை வரும்? ஒண்ணு சாப்பிடும், ஆமா, ஒண்ணுன்னு வாழ்க்கை அப்படியே மண்டல ஓடும். ஏன்னா நீங்க 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 மரணத்துக்கு கிட்ட வரும்போது உங்களுக்கு தெரியும், நான் தாண்டி வந்திருக்கேன். உங்க வாழ்க்கையை கண்டு எனக்கு அப்படியே ஓடும். You will have regrets at that time, you will have joy at that time, you will have pain at that time. But these guys were lovers of God. They were ready for everything. ஆனாலும் எந்த மனுஷனும் இந்த உலகத்துல இருக்கிற ராஜ்யத்தின் ராஜா எதிர்பார்க்காத நேரத்துல ராஜாதி ராஜன் ஐயா அவரு எல்லா ராஜ்யத்துக்கும் மேலாக அவரோட ராஜ்யம் தான் நிலைத்திருக்கிறவராக இருக்கிறாரு. இவர்களே அது பாருங்க, Nebuchadnezzar used his strongest men in the army to carry them, but he lost. His strongest men died because of the fire. But Shadrach, Meshach and Abednego இவர்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் இவர்கள் இந்த 7 மடங்கு சூடாக்குற அக்கினியில போட்ட பொழுது இவர்கள் என்னையா அதுக்குள்ள எரிச்சு கொண்டு தான் இருந்தாங்க. ஆனா அவங்க மத்தியில தேவன் இருந்தார். தேவன் அந்த அக்கினிக்கு வெளியில இல்லையா, தேவன் அந்த அக்கினிக்குள்ள இருந்தார். அந்த 7 மடங்கு சூடான அக்கினிக்குள்ள இருந்தார் ஐயா. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? He's your God and He's my God. புரியுதாங்க? ஆமென். இன்னைக்கு பாருங்க நான் சொல்றேன் ஐயா, இன்னைக்கு உங்களோட தேவனும் என் தேவனும் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனம் படிங்க ஐயா. நீ தண்ணிகளை கலக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கலக்கும் போது அவைகளை உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினி நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலினை உன் பேரை பற்றாது. ஆமென். ஏற்கனவே வாக்குத்தத்தமாக கொடுத்த தேவன் ஐயா அவரு வாக்குத்தத்தத்தை என்னைக்குமே காப்பாற்ற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்க, God protected them in the fire and made sure the king and his kingdom knew. He made sure Nebuchadnezzar knew that he was the God of Shadrach, Meshach and Abednego. அவர் பார்க்கிற மாதிரி தேவன் வெளிப்பட்டார் ஐயா. ஆமென். பிரமிக்கத்தக்க சிங்காசனத்துல இருந்து எந்திரிச்சு கேட்கிற அளவுக்கு தேவன் செய்தார். சாதாரண அக்கினி இல்லையா, சாதாரண அக்கினி பட்டாலே நீங்களும் நானும் சாம்பல் ஆயிடுவோம். ஆமாவா இல்லையா? 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியில தேவன் காணப்பட்டார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அந்த அக்கினி அவங்கள பலம் செய்ய முடியல. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சொல்றையா, நாம் தேவன் நம் நடுவில் இருக்கிறார். நீங்க கடந்து போகிற உங்களோட 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க கடந்து போகிற உங்களோட நெருக்கங்களில் என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களோட நிந்தைகள், உங்களோட துன்பங்கள். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏசனோ 7 மடங்கு உங்களோட பலத்துக்கு மேலாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், உங்களை கட்டி வைத்தது போல இருக்கலாம். ஆமாவா இல்லையா? உங்க சூழ்நிலைகள், நீங்க கடந்து போகிற தடைகள், நீங்க ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற சில துன்பங்கள், ஆமாவா இல்லையா, மன வருத்தங்கள், வேதனைகள் உங்களை அப்படியே பலம் செய்து போல இருக்கலாம். It's like overpowering you. ஆமாவா இல்லையா? It's like you are tired. ஆமாவா இல்லையா? இல்ல சில சூழ்நிலைகள் நீங்க கடந்து போகிற காரியங்களை குறித்து நீங்க திக்கிட்டு கொண்டு இருக்கலாம். ஆமாவா இல்லையா? இல்ல குடும்ப நிலைகளை நினைத்து நீங்க அப்படியே துக்கம் உங்களுக்கு தொண்டையை அடைத்துக் கொண்டு இருக்கலாம். உங்களோட உடல்ல கடந்து போகிற வியாதிகளை கொண்டு துக்கம் தொண்டையை அடைத்துக் கொண்டு இருக்கலாம். இல்ல திருமணங்கள்ல சில பிரச்சனைகள்னால துக்கம் தொண்டையை அடைத்துக் கொண்டு இருக்கலாம்.
உங்களோட சூழ்நிலை உங்களை அப்படியே பலம் செய்து கொண்டு போல இருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் ஐயா, இன்னைக்கு நீங்களும் நானும் உங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் திரும்ப ஐயா நின்று கொண்டு இருக்கிறோம்? ஏன்னா உங்களோட சூழ்நிலை நடுவில் ஆண்டவர் ஷாட்ராக் மேஷாக் அபிநேகோவுடைய தேவன், யோசேப்பின் தேவன் உங்களோட தேவன் ஐயா. உங்களோட நடுவில் அவர் இருக்கிறதுபடினாலதான் நீங்களும் நானும் ஒன்னும் அவரோட கிருபையினால நின்று கொண்டு இருக்கிறோம். புரியுதாக என்ன சொல்றேன்னு? உங்க சூழ்நிலை நடுவில் தேவன் நின்று கொண்டு இருக்கிறார். அவரோட கிருபையினாலதான் நம்ம ஒண்ணு இருக்கிறோம் ஐயா. புரியுதாக என்ன சொல்றேன்னு? பாருங்க, நான் இங்க சில காரியம் தான் சொல்ல முடியும். Yes or no, church? How many of you following me? Amen? Yes or no? இன்னும் சில ஆழமான காரியங்கள் இருக்குது. தேவன் எப்படி அவங்க அந்த அக்கினியில வெளிப்பட்டார், விடுதலை செய்தார்னு சொல்லி அது வர வாரங்கள்ல நான் கண்டிப்பாக உங்களுக்கு போதிப்பேன். புரியுதா நான் என்ன சொல்றேன்? பட் இன்னைக்கு நான் சொல்றையா, நீங்க என்ன கடந்து போனாலும் சரி, நீங்க என்ன சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, என்ன அக்கினி மதில் நடுவில் நீங்க நின்று கொண்டு இருந்தாலும் சரி, எப்படி சொல்லுங்க, அக்கினி ஜுவாலை நடுவில் நீங்க நின்று கொண்டு இருந்தாலும் சரி, புரியுதாக என்ன சொல்றேன்னு? என்ன வலி வேதனையில் அப்படியே உங்களை நெருக்கி கொண்டு இருந்தாலும் சரி, யார் இங்க சில துக்கத்தை நீங்க கடந்து போய் கொண்டிருந்தீங்க? கருத்தை நான் பார்க்கலாமா? தைரியமா கையை தூக்குங்கய்யா. ஓகே, தேங்க்யூ. இங்க சில பேர் இந்த தடைகள் நெருக்கங்களை கடந்து போய் கொண்டிருக்கீங்க, கையை பார்க்கலாமா? All of you very perfect, right? You have to be humble before God. எத்தனை பேரை இங்க அக்கினி ஜுவாலை போல சூழ்நிலைகளை நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க? உங்க கரத்தை நான் பார்க்கலாமா? Okay. I pray God will release a special grace over you tonight. Amen. Only for those who lift their hands. பாருங்க, no matter what you go through tonight, ஒரு காரியத்தை மாற்றம் நான் சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது ஐயா. Can you read for me? The scripture keeps coming to me, but I don't know it in Tamil. Can you read Psalm chapter 30 verse 11? எல்லாம் இந்த வசனத்தை நல்லா கேளுங்க. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணி என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணி ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் மாற பண்ணினீர். யார் மாற செய்வாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. You turn my mourning into joy, into dancing. அப்புறம் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீ என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை. Amen. You took away my sackcloth and gave me what? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? Okay. You have turned for me my mourning into dancing. You have put off my sackcloth and clothed me with gladness. Amen. நீங்க என்னோட sackcloth தமிழ் என்னது? ஐயோ, சீக்கிரமா சொல்லுங்கயா. சாக்கு துணியா? sackcloth என்னது? நீங்க மௌனமாக இருக்கும்போது, நீங்க அப்படியே துக்கமாக இருக்கும்போது, நீங்க அழுது கொண்டே இருக்கும்போது, உங்க பழைய நைட்டி போட்டு 3 நாள் உட்கார்ந்திருக்கீங்க தெரியுமா குளிக்காம? சிரிக்கிறீங்க, உண்மை வெளியாகுது. ஆமா இல்லையா? 1 மாசம் டிப்ரெஷன் அப்படியே ரூம்ல உட்கார்ந்திருக்கீங்க தெரியுமா தலை சிவாம? யார்கிட்ட பேசாம? ஆமாவா இல்லையா? எஸ் or no? ஆமாவா இல்லையாங்க? ஆண்டவர் அந்த உடைகளை எடுத்து உங்களுக்கு cloth of gladness ஐ கொடுப்பாரா? Amen. Or he turn your mourning into dancing. Amen. எல்லாமே நல்லதுங்க.
போகும் பொழுது தேவனை துதிங்க ஐயா, தேவனை ஆராதிங்க. ஆமென். தேவனுக்குள்ள மகிழ் கூறுங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் மரண படைக்கல இருக்கும் பொழுது எனக்கு தெரியும் 2011 2011 தாண்டி நான் வாழ மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மரணம் கிட்ட நெருங்குறதே உங்களுக்கு தெரியும். நீங்க சாவ போறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புரியுதாங்க? எனக்கு எப்படி சொல்றது விளக்குறதுன்னு எனக்கு தெரியல. Your body will tell you, you will know you're going to die. Okay? All strength and vitality will leave you. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆண்டவர்கிட்ட பேசாத நாட்கள், நான் பேசாத நாட்கள், அழுந்த நாட்கள், மன கசந்து அழுந்து இருக்கிற நாட்கள் உண்டு ஐயா. எல்லாமே இருளாக இருந்தது என் வாழ்க்கையில. மரண படைக்கையில நான் இருக்கும் பொழுது ஆமாவாலியா, ஏதோ ஒன்றும் கோச டப்பா மாதிரி இருந்தது. ஆமாவாலியா, வெறுமையாக இருந்தது வாழ்க்கை. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க? நான் ஆழத்துக்கு போவர்களப்ப ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். ஆமாலியா, எஸ் நோ. ஆனாலும் நான் எப்ப மறுபடியும் தேவனுடைய அன்பை நான் உணர்ந்தனோ, அப்பாவுடைய அன்பை நான் மறுபடியும் அவர் அன்பு கிட்ட நான் மறுபடியும் வந்தேனோ, எந்திரிக்க முடியல ஐயா மெத்தல இருந்து. I was bedridden, right? But when I knew பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினாரோ, நான் அவனை படைத்தது வந்து இப்படி சாவறதுக்கு இல்ல, உன் வாழ்க்கை எப்படி முடிஞ்சு போறதுக்கு இல்ல. I have a plan and purpose for you. When I experienced the love of God, and when I knew the love, when I began to experience the love of God, I knew God was for me and not against me. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? That means ஆண்டவரால என்னால மாற்ற முடியும் நான் உணர ஆரம்பித்தேன். மனிதனோட செயல் திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறாது. தேவனுடைய திட்டம் தான் மேலாக இருக்கு. அப்ப ஆரம்பிச்சையா பாடுறதுக்கு என் சூழலை மாறிடுச்சா? அப்பயே வலி இருந்துச்சு தானே, அப்பயே வேதனை இருந்துச்சு தானே, அப்பயே சாப்பிட முடியல தானே, அப்பயே நடக்க முடியல தானே. ஆனா ஒரு புதிய ஒரு மகிழ்ச்சி என் உள்ளத்துக்குள்ள வந்தது. அப்பா இருக்காரு, அப்பாவோட அன்பு இருக்குது. அவரை ரொம்ப I fell in love with him all over again. அது இருக்கிற அந்த தருணத்திலே நான் அவருக்கு பாடலை பாட ஆரம்பித்தேன், அவரை ஆராதிக்க ஆரம்பித்தேன். ஆமாவாலியா, நான் சொல்றையா, நான் தேவனுக்குள்ள மகிழ் குற பாடலை படிக்க இல்லாத பேரன் உடலை வர ஆரம்பித்தது. ஆமென். ஒரு நாட்கள் எடுக்கல, 2 வருஷம் எடுத்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஏச்சி உட்கார்ந்து, அதுக்கப்புறம் முட்டிக்கு பலன் வந்தது. புரியுதாங்க என்ன சொல்றேன்? முட்டிக்கு பலன் வந்தது. யாரும் பார்க்காத நேரத்துல அங்கங்க விழுந்து ஏச்சி நின்று ஆண்டருக்கு ஆட ஆரம்பிச்சேன். மியூசிக் போட்டு ஆட ஆரம்பிச்சேன். I just worship the God. Today you can see. இன்னைக்கு ஆண்டவர் என்னை முழுமையாக ஒரு வைல்ட் ஹார்ஸை போல தேவன் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். Amen. ஆண்டவர் இயேசுவுக்கு கரத்தை தட்டுமா? என்னோட அந்த சாக்லோட்டை தேவன் எடுத்து போட்டு எனக்கு cloth of gladness கொடுத்தார் ஐயா. ஆனா அந்த ஜர்னி வந்து 2 வருஷம் எடுத்துச்சு. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? அப்புறம் எப்படி சொல்லுவாங்க, விழுந்து போன முடியெல்லாம் மறுபடியும் முளைந்து வந்தது. இப்ப சீவே இல்ல. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணும்போது, மறுபடியும் நம்மளை ரீபில் பண்ணும்போது, மறுபடியும் நம்மளோட பலத்தை புதிதாக ஆக்கும்போது சிறப்பா தப்பெல்லாம் கொடுப்பாரு ஐயா. நான் சொல்றேன், வேட்டோ சேர்த்து தான் சொல்றேன். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அப்ப என்னோட மரண படுக்கையில நான் இருக்கும்போது, நான் தேவனுடைய அன்பை உணர்ந்த போது நான் பாட ஆரம்பிச்சேன். ஆமென். இன்னைக்கு நான் என்னோட அக்கினி ஜுவாலையில நான் இருந்தேன் ஐயா. என்னோட அக்கி ஜுவாலையில 7 மடங்கு சூடா இருக்கிற அக்கினி ஜுவாலையில நான் இருந்தேன். பேசுறதுக்கு யாருமே இல்லை, நண்பர்கள் யாருமே இல்லை, எல்லாரும் கைவிட்டார்கள். குடும்பம் இருந்தாங்கதான், 0. You feel like a failure. யாதான் எந்திரிக்கிறோம், யாதான் கண்ணு மூடுறோம், யாதான் விடிதுன்னு இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ் நோ? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு?
ஆனாலும் நான் என் அக்கினி ஜுவாலையில நிற்கும் பொழுது 7 மடங்கு சூடாக்குற அக்கினி ஜுவாலை முடியாதா, மாறவே மாறாத நினைக்கும் போது என் தேவன் என் வாழ்க்கையில வெளிப்பட்டார் ஐயா மறுபடியும். ஆமென். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? எஸ் நோ சர்ச், எஸ் நோ சர்ச். நான் இன்னைக்கு சொல்றேன் ஐயா, கடைசியாக நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் தேவன் வெளிப்படுத்த, ஒரு ஆழமான வெளிப்படுத்த தேவன் இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். நான் பேசுவேன். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆனாலும் பாருங்க 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9-10 படிங்க ஐயா தமிழ்ல. பவுல் சொல்லுவாரு, ஆனாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வருகிற துன்பங்களிலும் நெருக்கங்களிலும் நிந்தைகளிலும் இது எல்லாத்துலயுமே நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லுவாரு பவுல். ஆமென். 2 Corinthians chapter 12 verse 9-10 படிங்க ஐயா. இந்த வசனத்தை நல்லா கேளுங்க எல்லாரும். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். நம்ம பலவீனமாக இருக்கும்போது கிறிஸ்துவோட பலன் நம்மளை பலமாக்குவார் ஐயா. Today the power of Christ rests upon us. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க சபே? ஆமென். அப்புறம் படிங்க ஐயா. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும். வாவ்! நான் பலவீனமாக இருக்கும்போது, நான் மரண பள்ளத்தாக்கில இருக்கும்போது எனக்கு பலனை இல்லையா, ஆனா எனக்கு பலனை கொடுத்து, என் உடலுக்கு பலனை கொடுத்து வைத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐயா. புரியுதாங்க? அப்ப கிறிஸ்துவோட என் வல்லமையா, கிறிஸ்துவோட வல்லமை என் மேல தங்கி இருந்ததா? கிறிஸ்துவின் வல்லமை என் மேல தங்கி இருந்தது. தொடர்ந்து படிங்க ஐயா. ஆகிய கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவாரா? அப்புறம் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு பலம் இல்லாம இருக்கிறீங்களா? நீங்க பலம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க ஐயா. ஆமென். கிறிஸ்துவுக்கு வெளியில இல்ல. அப்புறம் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நல்லா கேளுங்க, எனக்கு கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வர பலவீனங்களிலும், இந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். இன்னைக்கு நீங்க கடந்து போகிற உங்களோட அக்கினி ஜுவாலை, உங்களோட மரண பள்ளத்தாக்கு, ஆமாலியா, நீங்க துக்கமாக இருக்கிற காரியங்கள் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆமாவாலியா, மாற்றுவேன்னு சொல்லி, ஆனாலும் நீங்க இப்ப இருக்கிற அந்த சூழ்நிலையில தேவன் இருக்கிறார் ஐயா உங்களோட. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? பிரியப்படுங்க. அவரோட பலன் தான் உங்களோட பலனாக இருக்கிறது. அதான் ரோமர் 12வது அதிகாரத்துல 12வது வசனத்துல போட்டிருக்கிறது. என்ன போட்டிருக்கிறது? நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியா நீங்க தரித்து இருங்கன்னு போட்டிருக்கிறது. Be joyful in hope. நம்பிக்கையை இழந்துடாதீங்க. Be patient in your problems and tribulation. Be faithful in prayer. நீ சோர்ந்து போய் அப்படியாக ஆண்டரை விட்டு உன் ஜெபத்தை விட்டுன்னு போட்டிருக்காரு தேவனோட வசனத்துல. இல்ல, ஜெபத்துல உறுதியா தரித்துன்னு போட்டிருக்குது நீங்க கடந்து போகிற காரியத்துல. ஆமென். இன்னைக்கு கடைசியாக நான் ஒரு காரியம் சொல்றேன். இன்னைக்கு கர்த்தருக்குள் காத்திருங்கள். ஆமென். சங்கீதம் 27வது அதிகாரம் 17வது வசனத்துல போட்டிருக்கிறது, கர்த்தருக்குள்ள காத்திரு, அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவாரா. கர்த்தருக்குள்ள காத்திருக்கும் பொழுதாங்க கர்த்தர் மாற்றம் தான் நம்மளை பலப்படுத்த முடியும். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமென். நீ திடமனதா இரு, கர்த்தர் உன்னை உறுதிப்படுத்தி, என்ன போட்டிருக்கு? திடமனதா இரு, கர்த்தருக்குள் காத்திரு. Wait on the Lord. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஐயா, don't ever give up. நீங்க தேவனுக்குள் காத்திருக்கிற காலம் அஜரமாயா, நீங்க தேவனுக்குள்ள காத்திருக்கிற காலம் என்னைக்குமே அந்த நாட்களும் அந்த காலமும் வீணாகாது. ஏன் பலமாவேன்னு சொல்லுங்க ஐயா. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லையா? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏன் திரும்பங்க நம்ம காத்திருக்கிறது மனுஷன் மேல காத்திருக்கல, நம்மளோட சொந்த பலத்திலயோ ஞானத்திலயோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம காத்திருக்கல. அந்த சீசன் நம்ம கடந்து
போகிற அந்த காலத்துல அந்த சீசனோ மாறுமான சீசனுக்கு நீங்க காத்திருக்கல. ஆனாலும் நீங்க காத்திருக்கிற மேல யார் தெரியுமா? அவரு சாதாரணமா காரியத்தை அசாதாரணமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தோற்று போகாத தேவனாக இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தா அது சொல்லி செய்கிற தேவனாக இருக்கிறார், முடிக்கிற தேவனாக இருக்கிறார். புரியுறாங்க? You are waiting on God himself. தேவனோட வார்த்தையில போட்டிருக்கிற ஒரு யூத் சர்வீஸ் அவர் பிரீச் பண்ணாரு. தேவனுக்குள்ள காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்களாம். ஆமா இல்லையா? ஆனா புது பலன் மாற்றம் அடைவதற்கு மாற்றம் இல்லையா? தேவனோட வார்த்தையில போட்டிருக்குது, தேவனுக்கு காத்திருக்கிறவங்களுக்கு தேவன் எழுப்பி செயல்படுவாராம். உங்களுக்காக காத்திருக்கிறீங்களா? தேவன் எழுதி செயல்படுவாராயா? அவர் செயல்படும் போது எந்த செவிகளுமா உணர்ந்ததில்லையா, ஒருவரும் கேட்டதில்லையா, யாருமே கண்டதில்லையா, அப்படி செய்வாராம். நம்மளோட மனிதனோட எண்ணத்துக்கு மேலாக, மனிதனோட நேரத்துக்கு மேலாக, மனிதனோட ஞானத்துக்கு மேலாக தேவன் செயல்படுவார் ஐயா. சாதாரணமா அக்கினி ஜுவாலை உங்களை கொண்டு போடும், என்னை கொண்டு போடும். ஆனா 7 மடங்காக சூடாகின அக்கினி ஜுவாலையில தேவன் அவங்க நடுவில் இருந்து தேவன் காத்து கொண்டார் ஐயா. அது மாற்றம் இல்ல, அந்த ராஜ்யம் பார்க்கிறதுக்கு தேவன் வெளிப்பட்டார். நான் தான் ஐயா இவங்களோட தேவன் சொல்லிட்டு. அது மாற்றம் இல்ல, அவர்கள் விடுதலையாக உலாவி கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு எப்படி போட்டாங்க? கட்டி போட்டாங்க. ஆனா அவங்க அக்கினி ஜுவாலைக்குள்ள இருக்கும்போது எப்படி இருந்தார்கள்? அந்த ராஜா அப்படி பார்த்தாரு, கத்துறது கேட்டாரு, ஐயோ நெருப்பு இல்ல. அந்த அக்கினி நடுவில விடுதலையாக உலாவி கொண்டு இருக்கிறத பார்த்தாரு. 4வது மனிதன் கேட்டாரு, 3 பேர் தானே போட்டோம், என்ன 4 பேர் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு? 4வது மனுஷன் தேவகுமாரன், தேவ புத்திரன் சாயல்ல இருக்கிறார். அந்த ராஜா சாட்சி சொன்னாரையா, எப்படி அவங்க அந்த அக்கினிக்குள்ள விடுதலையாக சுத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. விடுதலையாக உலாவி எப்படி சொல்லுவாங்க? விடுதலையாக ஆட் பண்ணுங்க. எல்லாம் பார்த்து சிரிக்கிறீங்க. உலாவி கொண்டு இருந்தாங்கன்னு நான் பேசுவேன். தேவன் கொடுத்த வார்த்தை ஐயா. Can you read Isaiah chapter 64 verse 4? தேவனே, காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளே நீரை அல்லாம உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, ஒருவரும் கேட்டதும் இல்லையா? ஐயா, நான் யாரை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன்? உங்களையும் என்னையும் ரச்சித்த தேவன் ஐயா, மறுநாள் கொடுத்த தேவன், அமர்ந்து வைக்கிற தேவன். A God with a beautiful heart. This whole week when I worshipped him, I just was moved by his beautiful heart. தேவன் வெளிப்பட்டார், அப்படியாக வெளிப்பட்டார். God with a beautiful heart. படிங்க ஐயா, அது கடைசியாக படிங்க. நீரை அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை. ஒருவர் எப்படி தெரியுமா செயல்படுவார்? உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எப்படி தெரியுமா செயல்படுவாரு? உங்க வாழ்க்கையில எப்படி தெரியுமா செயல்பட போறாரு? உங்க வாழ்க்கையில எப்படி தெரியுமா செயல்பட போறாரு? உங்க வாழ்க்கையில எப்படி தெரியுமா செயல்பட போறாரு? படிங்க ஐயா. ஒருவரும் கேட்டதும் இல்லை. ஒருவரும் கேட்டதும் இல்லையா? செவியால் உணர்ந்ததும் இல்லை. செவியால் உணர்ந்ததும் இல்லையா? அவைகளை கண்டதும் இல்லை. அவைகளும் கண்டதும் இல்லையா? உங்களோட God will do beyond what you prayed for and expected because you wait on him. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஐயா, அக்கினி நெருப்புல ஜுவாலையில இல்ல, அக்கினி 7 மடங்கு சூடா இருக்கிற ஆமாவலே சுபாக்க வெளிப்பட்ட தேவன். ஆமாவலே ஸ்தவானி, ஆமாவாலியா? அக்கினி ஜுவாலையில வெளிப்பட்ட தேவன். அவர் மனுஷனோட நேரம் முடிஞ்சு அவர் செயல்படுவாரியா? ஏன்னா மனுஷனுக்கு மகிமை போய் சேராது, அவர் ஒண்டிதான். ஏன்னா அவர் ஒண்டிதான் அதை செய்ய முடியும். இப்ப நீ அக்கினி தூக்கி போட்டீங்கன்னா இவங்க நிக்க முடியுமா? இவங்க அக்கினிக்குள்ளவா வெளியே வரலான்னு சொல்லுவாங்களா? வருவாங்களா இல்லையான்னு தெரியல யாரும். இவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க எல்லாரும். ஆமாவா இல்லையா? இப்ப உங்களை அக்னி ஜுவாலை தூக்கிட்டு போறாங்க, நீங்க போவீங்களா காப்பாத்த? அவர் போவாரு. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இவங்க அக்னி ஜுவாலை தூக்கி போடுறாங்க, நீங்க போவீங்களா? போக மாட்டாங்க.
It's why looking at him like that. பாபாயா அவர் நீங்க தான் நேரா பரலோகத்துக்கு போவீங்க, ஏன்னா நீங்க உண்மை பேசிருக்கீங்க. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? எல்லாருக்கும் புரியுது தானே? ஓகே ஓகே, ஒரு அக்னி ஜோலத்துக்கு போனா நீங்க போவீங்களா? அதான் முடிஞ்சிச்ச கதை. எப்படி காப்பாத்த போறீங்க? போவீங்களா? போவா அத நம்ம டெஸ்டிங் வைக்கலாம். ஓகேயா? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க? ஐயா லாசரு மரித்து போய் 4 நாள் சென்று தேவன் வந்து மனிதனோட நேரத்து பிரகாரம் லாசரஸ் don't exist anymore. But God came in His time and raised Lazarus out of the tomb after 4 days. After how many days? 4 days. பாருங்க, சாராக்கு கர்ப்பப்பை செத்து போச்சையா. அது பயாலஜிக்கலி அவங்க கர்ப்பப்பையே வேலை செய்யாது. 90 years old 50 வயசுலயே கோலார் பண்ணும் கர்ப்பப்பை. ஆமாவா இல்லையா? அம்மாமார்கள் இருக்கிறீங்க 50 வயசு அம்மாமார்கள் மேல. ஆமாவா இல்லையா? menopause, all these ladies things. ஆமாவா இல்லையா? right? But at 90 years old செத்து போன கர்ப்பப்பைய தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உனக்கு ஒரு மகன் கொடுப்பேன், அவன் பேர் இதுதான் இருக்கணும், அவன் இப்படிதான் இருப்பான், அவன் அப்படிதான் செய்வான்னு சொல்லி தேவனோட ஏற்ற நேரத்துல அந்த வார்த்தை நிறைவேறுது ஐயா. தேவன் செய்தார் சாராக்கும் ஆபிரகாமுக்கும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ரெபெக்கா திருமணம் பண்ணி 20 வருஷம் குழந்தை இல்ல. ஆனா அவங்க 21வது வருஷத்துல திருமணம் வாழ்க்கையில தேவன் அவங்களுக்கு இரட்டை பிள்ளைகளை கொடுத்தார். காத்திருந்த நாட்கள் வீணா போனதா ஐயா? சொல்லுங்கயா, வீணா போனதா? நோ. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? நம் தேவன் செயல்படுகிறார். எலிசபெட்டோ சக்கராயா ஜெபம் பண்ணி அந்த ஆளுக்கு வயசாவே போச்சு தேவனோட ஆலயத்துல. எலிசபெத் சரியான அவங்களுக்கு வயசு மூப்பர் 2 பேரும். they were old in age. ஆனாலும் தேவன் சிறந்த ஒரு மகனை கொடுத்தாரியா. யோவான் ஜான் தி பேப்டிஸ்டை கொடுத்தார். யோவான் ஸ்நானகர். தேவன் சொன்னார் ஜெகராயிட்ட அவனுக்கு மகன் கொடுப்பான், அவனோட பேர் இதுதான் வைக்கணும், அவன் அப்படிதான் இருப்பான். தேவனுக்குள் காத்திருக்கிறவர்களை தேவன் கைவிடவும் மாட்டாரு, வெக்கப்பட விடவும் மாட்டாரு ஐயா. பாருங்க, இப்ப நான் அவங்க சொன்ன பேரெல்லாம் அவங்க வாழ்க்கை கடந்து போன சூழ்நிலை நார்மலான சூழ்நிலையா இல்ல நார்மல் இல்லாத சூழ்நிலையா? காரணம் it was a difficult circumstance for them. 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பேபி பிறக்குமா இல்லையான்னு அவங்களுக்கு சந்தேகமா இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? ஆனா 21வது வருஷத்துல தேவன் சர்வ வல்லவர் செய்து முடித்தார் ஐயா. 2 கொடுத்தார். ஆமாவா இல்லையா? எஸ் or no? ஆமாவா இல்லையா? எஸ் or no? லாசரஸ் 4 நாள் மரித்தார். சாதாரண விஷயமா இல்ல சாதாரண இல்லாத விஷயமா? சாதாரண விஷயமா? முடிஞ்சு போச்சியா லாசரு கதை? ஆமா இல்லையா? ஆனாலும் தேவன் செய்தார். அதுதான் தேவனுக்கு காத்திருக்கிறவங்க தேவன் அசாதாரணமான காரியங்கள் செய்வார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமென். இன்னைக்கு தேவனை எத்தனை பேர் இங்க விசுவாசிக்கிறீங்க? கரத்தை உயர்த்துறீங்களா? Can I see your hands? ஆமென். நீங்க பேசுகிற வேளையில பாருங்க, தேவன் எனக்கு ஒரு காரியத்தை காமிக்கிறார். ஒரு வெள்ளை புஸ்தகத்தை காமிக்கிறார். ஒரு திக்கான ஒரு வெள்ளை புஸ்தகத்தை தேவன் காமிக்கிறார். அந்த புஸ்தகம் கோசமா இருக்கிறது. ஆனா அந்த புஸ்தகத்தை தேவனுடைய வார்த்தையினால நிரப்ப அந்த வெள்ளை புஸ்தகத்திலிருந்து அந்த புஸ்தகத்துக்குள்ள இருந்து அழகான பல வர்ணங்கள் ஃப்ளவர்ஸ் அப்படியாக மலர்ந்து வரதை நான் பார்க்கிறேன். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? தேவன் இந்த இடத்துல சொல்றார், அந்த புஸ்தகம் நம் வாழ்க்கை போல இருக்கிறதுன்னு சொல்றார். தேவன் சொல்லுகிறார், எப்ப நீங்க உங்களோட வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறீங்களோ, தேவனுடைய வார்த்தையை பிடிக்கிறீங்களோ, தேவனுடைய வார்த்தை அப்படியாக உங்க தேவனுடைய வார்த்தையை நிமித்தம் நீங்க உங்க வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பிக்கும் பொழுது உங்களோட காரியங்கள், உங்க வாழ்க்கையில செத்து போல இருக்கிற காரியங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிற வனாந்தரம் போல இருக்கிற காரியங்கள் அப்படியாக அழகான பல வர்ணங்கள் பூக்கள் போல மலரும்னு தேவன் சொல்லுகிறார் இந்த இடத்துல.
Amen. அது பெற்றுக்கொள்ளுகிறீங்களா அந்த வார்த்தையை? I see God, the book just blossoming into beautiful flowers. Oh shakataralaba sikiantaralaba sande marebo sikiantaralaba rianda. அப்புறம் பார்க்கிறேன் இந்த ரைட் ஹேண்ட்ல இந்த பகுதியில உங்களுக்கு நர்வ் ப்ராப்ளம், உங்களோட நர்வ் அப்படியாக வந்து அடிக்கடி ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டு யாரோ பிஞ்ச் பண்ற மாதிரி ஒரு வலி வலிக்குது. alright, யார் இருக்கீங்க? please can you lift up your hands now? Please lift up your hands now. The anointing and grace of God is in this place. If you have, is it you? You have the pain. alright, God is going to heal you. alright, I'm feeling this pain right now in Jesus name, and God is going to heal. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? அப்புறம் ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். ஒரு சிறை இந்த மாதிரி நார்மலான கதவு தான், நார்மலான கதவு. ஆனா நம்மளோட பழைய வீட்டு கேட்லாம் இருக்கும் தெரியுமாங்க, இரும்பு கேட்டு. அந்த மாதிரி இரும்பு கேட்டு சாதாரண கேட் தான். ஆனா அந்த கேட்டை அப்படியாக அந்த கேட்டை திறக்கிறதை நான் பார்க்கிறேன். தேவனோட கரத்தை நீட்டி வெளியே வான்னு சொல்லுகிறது என் காதுல நான் விழுவது. தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, நீங்க அநேகர் அமர்ந்திருக்கிறீங்க, நீங்க தனிமையில உங்களே நீங்கள ஐசோலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னு தேவன் சொல்லுகிறார். ஐசோலேட் எப்படி சொல்லுவாங்க? நீங்களே சொந்தமா உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டீங்க. நீங்களே உங்களை சொந்தமா போய் கூண்டுக்குள்ள அடிச்சுக்கொண்டு you don't want to socialize with people, you don't want to talk to people. அநேக துக்கங்களால வேதனைகளால தேவன் இன்னைக்கு அந்த 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 கேட்டை அந்த சிறை, தனிமை சிறை அப்படியே திறக்கிறது வான்னு சொல்லுகிறது எனக்கு கேட்கிறது. இதோ நேரம் வந்துட்டு நீங்க அப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வெளியே வரதுக்கு நேரமாக இருக்கிறது. Amen. நீங்க அந்த தனிமையில இருந்து சிறையில இருந்து வெளியாகி தேவனுடைய கரத்துக்குள்ள தான் நீங்க வரீங்க. Amen. ஆமென் சொல்றீங்களா ஐயா? Amen. Amen. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Priscilla, this word is for you. Receive that in Jesus name. Amen. I see the grace of God upon your life. மரேமோ கோசிக்கியாந்தரலா பாஷரரரரரர போரியாந்தா. சிலர் இருக்கிறீங்களா, எனக்கு தெரியல யாருன்னு, ஆனா உங்களுக்கு இந்த கண்கள்ல சரியா உங்களுக்கு பார்வை தெரியல. எனக்கு வைப்பர் மாதிரி வந்துட்டு போகுது. like you cannot see clearly sometimes. Is there anybody in this place? You. Okay. வேற யாராவது இருக்கிறீங்களா? The little boy carrying his hand. I know it's simply business. You have the problem, is it? Okay. I need to know that somebody else here. You have or you cannot see clearly. Can you lift up your hands? உங்கள் கண்கள் சரியாக தெரியவில்லை. அந்த கண்களை தேவன் திறந்து விட போறார். அப்புறம் வராதீங்க பாஸ்டர் எனக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இப்பயே சொல்லுங்க. யார் உங்க கரத்தை உயர்த்துறீங்களா? உங்க கரத்தை உயர்த்துறீங்களா? Can we all stretch our hands towards her? Can we all pray for her? Right now, Father, in the name of Jesus, ஆண்டவரே, இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, I pray, oh God, for this commission right now in Jesus' name. Father, I pray the fire of God right now to come upon her right now in Jesus' name. And Father, I pray that this situation of her will change, oh God, that she'll see in Jesus' name. See in Jesus' name. Father, we thank you for the healing of God, and we pray that she will rise up and serve you and testify for you, Lord, in Jesus' name. Can you just lift up your hands all over this place? Just lift up your hands in Jesus' name. Father, touch her. Touch her in Jesus' name, oh God. Heal that pain right now in Jesus' name. Heal that pain, oh Father, in Jesus' name. யார் எத்தனை பேர் இங்க தனிமையில காணுக்கு போல இருக்கிறீங்க? சில நேரங்கள்ல I want to see your hands. Lift up your hands. Okay, பார்க்கிறேன். ஒன்னும் யார் அந்த தனிமையின் சிறை? Okay, I see your hands. மத்தவங்க எல்லாருமே கண்களை மூடுங்க. நம்ம ஜெபிக்க போறோம். நான் உங்களுக்கும் ஜெபிக்க போறேன்.